அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஜூன் மாதம் முடிஞ்சிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி வருஷத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுலேயும் ஜூன் மாதத்தை ரொம்ப ஸ்பெஷலான மந்தாக மாறிடுச்சு. என்ன மாதிரினா கிட்டத்தட்ட ரொம்ப அட்டென்ஷனலான ஒரு மந்தாக மாறிடுச்சு. என்ன மாதிரியான இதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் சினிமா அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப்பில் வர ஆரம்பிச்சிது. உதாரணத்துக்கு இப்போ மகாராஜாங்கிற திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெஸ்ட்டு கம்பேக்கை கொடுத்துருக்கு, கருடனும் மகாராஜாவும். ஓகேங்களா? அதுக்கு தொடர்ந்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி இஷ்யூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து நம்ம தமிழ் மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட வந்து கல்வியாண்டு விருது கொடுத்தாரு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வேர்ல்டு கப் வந்து T20 வேர்ல்டு கப் வந்து ஜெயிச்சிச்சு. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி உலக அளவில் ஒரு விஷயத்தை வந்து கொண்டாடிட்டு வந்திருக்காங்க இந்த மாதம் முழுக்க. ஓகேங்களா? இந்த ப்ரைட் மந்த் அப்படின்னு சொல்லி ஜூன் மந்த்தை வந்து கொண்டாடுறாங்க. அண்ட் வந்து எல்லா சமூக வலைத்தளங்கள்லேயும் இந்த வானவில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ட்ரெண்டிங்காக கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, அது ஒரு ஐடியலாக வச்சு எப்படி சொல்கிறதுனா, அது ஒரு மேற்கோள் வச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த வானவில்ங்கிறத ட்ரெண்டிங் ஆக்கியிருக்காங்க. ஓகேங்களா? அது அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, நம்ம ஆல்ரெடி இது ஒரு வீடியோவில் LGBTQIAங்கிற கம்யூனிட்டி பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா? அது வந்து நான் மேலோட்டமாக பேசினேன். ஆனால் இந்த வீடியோவில் அதை பற்றி மட்டுமே முழுக்க நான் பேச போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, LGBTQIA இந்த கம்யூனிட்டி தான் 7 கலர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த வானவில் அப்படிங்கிற கலரும் இந்த LGBTங்கிற இந்த கம்யூனிட்டியோட வந்து ரெப்ரசன்டேஷன் தான். ஓகேங்களா? ஐ மீன் அவங்க அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வானவில் அப்படிங்கிறது வந்து லோகோ வச்சுருக்காங்க, ரெயின்போ. ஓகே, ரெயின்போங்கிறது என்ன, நம்ம இந்தியாவில் வந்து நம்ம வெதர் கிளைமேட் இந்த மாதிரியான விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரெயின்போங்கிறது எப்படி ப்ரெசென்ட் ஆகும், ஒரு வெயில், ஒரு மழை வர மாதிரியான ஒரு வெயில் இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ரெயின்போ ப்ரெசென்ட் ஆகும். கரெக்டாக? அந்த மாதிரி தான் நம்ம மனுஷங்களுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண் பெண்கிற பேதம் இல்லாமல் ஒரு கம்யூனிட்டி இது நம்ம வந்து ஈக்விட்டியோடு இருக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வானவில் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஓகேங்களா? ஒரு ஆண்ங்கிறது சூரியனாகவும் பெண்ணுங்கிறது வந்து ஒரு மேகமாகவும் வச்சோம் அப்படின்னா, மேகமூட்டமாகவும் வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட ப்ரெசன்டேஷனில் வர்றது தான் இந்த ரெயின்போஸ் LGBTQIA அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுலேயும் ஒரு ஆண் வந்து பெண்ணாக உணர்கிற தருணமும் இருக்குது, ஒரு பெண் வந்து ஒரு ஆணாக உணர்கிற தருணமும் இருக்குது. அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து மேற்கோள் காட்டுறது தான் இந்த LGBTQIA அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி அண்ட் வந்து வானவில்லை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஓகேங்களா? புராண காலகட்டத்தில் இந்த LGBTQIA இருந்திருக்கு. எப்படின்னா, சரி LGBTQIAங்கிறிய அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். பட் இன்னொரு வாட்டி நம்ம இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், குயர் ஆர் கொஷனிங், அப்புறம் இன்டர்செக்ஸ் அண்ட் ஏசெக்சுவல். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மனிதருக்குள்ளே இருக்கிற செக்ஷுவல் கேரக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஹோமோசெக்சுவல்ஸ், ஹெட்ரோசெக்சுவல்ஸ், நம்ம மனுஷங்களோட கேரக்டரில் இருக்கிற செக்ஷுவல் கேரக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி வர்றதா இந்த LGBTQIA கம்யூனிட்டி. ஓகேங்களா? அதாவது ஹோமோசெக்சுவல்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், லெஸ்பியன், கே. லெஸ்பியன் அப்படின்னா ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய இதில் உடல் உறவு வச்சுக்கிறது, இன்டிமெசியோடு இருக்கிறது. அப்படின்னா அவங்க 2 பேரும் வந்து கம்ஃபர்டபுளாக வாழ்கிறாங்க, அவங்க 2 பேருமே ஜோடி போட்டு வாழ்கிறாங்க அப்படின்னா அது லெஸ்பியன். ஓகேங்களா? அதே மாதிரி தான் கே. ஆனால் இந்த இதை பெண்ணுக்கு இல்லாமல் ஆண், 2 ஆண்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இல்லை அவங்களால வந்து ஜோடி போட்டு வாழ முடியுது அப்படின்னா அது கே அப்படிங்கிற கான்செப்டில் வரும். அடுத்து பீன்னு பார்த்திங்க அப்படின்னா பைசெக்சுவல், ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம், அவங்க 2 பேருக்குள்ளே இன்டிமசி இருக்குது, உடல் உறவு வச்சுக்க முடியும் அப்படின்னா அது பைசெக்சுவல். ஓகேங்களா? டீங்கிறது வந்து டிரான்ஸ்ஜெண்டர். டிரான்ஸ்ஜெண்டர்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திருநங்கை, திருநம்பி. அதாவது ஒரு ஆண் பெண்ணாக மாறுறாங்க அப்படின்னா அது திருநங்கை, ஒரு பெண் வந்து ஒரு ஆணாக மாறுறாங்க அப்படின்னா திருநம்பி. ஓகேங்களா? இதுதான் நம்ம நாட்டில் LGBTங்கிற கேட்டகரியில் வருது. ஓகேங்களா? இந்த QIA அப்படின்னா என்னன்னா, குயர் ஆர் கொஷனிங் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணுடையும் உடல் உறவு வச்சுக்க முடியும், ஒரு ஆணுடையும் உடல் உறவு வச்சுக்க முடியும். ஒரு ஆண் அதுமாரி ஒரு பெண் ஒரு ஆணோடையும் உடல் உறவு வச்சுக்க முடியும், ஒரு பெண்ணோடையும் உடல் உறவு வச்சுக்க முடியும். அப்படின்னா அது குயர் ஆர் கொஷனிங், Qங்கிறது. கிட்டத்தட்ட அவங்க வந்து பைசெக்சுவல், ட்ரைசெக்சுவல் அப்படிங்கிற மாதிரி. இது எப்படி சொல்கிறதுனா, இது வந்து நான் ரொம்ப ஓப்பனாக எதையுமே பேசிட முடியாது, ஆனால் மேலோட்டமாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்டர்செக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே மோஸ்ட்லி செல்ஃபாக அவங்க வந்து செக்ஷுவல் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுறது வந்து இன்டர்செக்ஸ். ஓகேங்களா? நமக்கு இது மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு நம்மளுடைய அதாவது தன் கையே தனக்கு உதவின்னு வாழ்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இன்டர்செக்ஸ் பீப்புளாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து ஏசெக்சுவல் அப்படிங்கிறது வந்து
அதாவது அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்காது, ரொமான்டிக் உணர்வு, அந்த எந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறது தான் இந்த ஏசெக்சுவல். ஓகேங்களா, இவங்க எல்லாருமே LGBTQIAங்கிற கம்யூனிட்டிக்குள்ள வருவாங்க. அது எப்போ அவங்களுக்கு ரியலைஸ் ஆகும் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களோட 14வது வயசில் அவங்க வந்து இந்த பர்பட்டி ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல, டீனேஜ் டைமில், அடலசன்ஸ் டைமில் தான் அவங்களுக்கு தெரியும். மிச்சம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 வயசுக்கு அப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி லெஸ்பியன், கே, அப்புறம் வந்து குவெர் கொஷனிங், இன்டர்செக்ஸ், அப்புறம் ஏசெக்சுவல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும் அவங்களுக்குலாம். ஓகேங்களா, இது வந்து இருக்குது. இது வந்து இங்கேன்னு இல்லை, உலக அளவில் நாடளவில் இருக்குது. தமிழ்நாட்டு நம்ம மாநில அளவில் சொல்கிறோம்ல, பார்த்திங்க அப்படின்னா நாடளவில் இருக்குது. எங்கே போனாலுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டான மரியாதையும் அந்த நாடு வழங்குது. அதுக்கான உரிமைகளும் அவங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா, மெக்சிகோ, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கியூபா, நம்ம சர்க்கரை கிண்ணம் சொல்கிறோமே கியூபா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, அப்புறம் இங்கிலாந்து, அப்புறம் சுவிட்சர்லாந்து, அப்புறம் இந்த மாதிரி பல கண்ட்ரீஸில், மோரோவர் எல்லா கண்ட்ரீஸ்லுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த LGBT கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்குது. இன்னும் ஒரு சில நாடுகளில் LGBT கம்யூனிட்டிக்கு எந்த ஒரு ரெகக்னேஷனும் இல்லாமல் அது பேனும் பண்ணி வச்சுருக்காங்க. அது வேறு விஷயம், அந்த அரசியல். நான் அந்த அரசியல் பற்றி பேசலை. நான் இந்த LGBTயோட புரிதல் என்னங்கிறத பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நம்ம மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற செக்ஷுவல் கேரக்டர்ஸை அடிப்படையாக வச்சு வர்றது. ஆனால் அதை வச்சு லைஃப்பை லீட் பண்ணுறது, அதை வச்சு லைஃப்பை வந்து சர்வை பண்ணுறதுக்குன்னே சில NGOஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற NGO பார்த்திங்க அப்படின்னா சகோதரன் அப்படிங்கிற NGO பார்த்திங்க அப்படின்னா இந்த LGBT கம்யூனிட்டி பீப்புளை வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்களுக்காகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சர்வீஸில் இருக்காங்க. அதாவது சென்னையில் இருக்கிற அமிஞ்சிகரை அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அங்கே மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. எங்கன்னா சகோதரன் NGO. ஓகேங்களா, அது ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ புராண கதைகளில் LGBT வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஆதிக்கம் செலுத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சபரிமலைக்கு போனீங்கன்னா ஐயப்பனை கும்பிடுறீங்களே, அந்த ஐயப்பனே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐயப்பனோட பேரண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கே கப்பல். என்னடா சொல்கிற, ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி காமனாக சொல்கிறேன், அவங்க 2 பேரும் கடவுள்ரா, ஐயப்பன் ஒரு கடவுள்னா அவங்க 2 பேரும் பெற்றவங்களும் கடவுள் தான்டா அப்படின்னா, சிவன் ஆண், விஷ்ணு வந்து அந்த சமயத்துக்கு பெண்ணாக மாறி சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்கோர்ஸில் ஏற்பட்டு அதில் பிறந்த குழந்தை அப்படின்னா அவங்க தான் ஐயப்பன். ஓகேங்களா, ஒன்று ஒரு மனிதன் மாதிரி சொல்கிறேன். ஏன்னா மனிதன் கடவுளுக்கே இருந்திருக்கு. ஆனால் இப்போ மனுஷங்க அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஏளனமாக பார்க்குறோம். கடவுள் செஞ்சால் அதை வந்து புராணத்தில் இருக்குது, யோகம் அது இதுன்னு சொல்கிற நம்மளே ஒரு மனுஷங்க அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்கள கேவலமாக பார்க்குறோம்ல. அதுக்காக தான் நான் மனுஷங்க மாதிரி சொல்கிறேன். யாருமே இந்த உலகத்தில் கேவலமானவங்க கிடையாது. அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் கொடுக்கணும், ஆதரிக்கணும், அரவணைக்கணும். சில NGO செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் தனி மனித வாழ்க்கை அப்படின்னு வர்றப்ப நம்மளும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா நாமளுமே அந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்துட்டோம். LGBTQIAங்கிறது வந்து உடனே நம்மளும் பைசெக்சுவல் தானே. ஒரு ஆண் இப்போ எனக்கு வந்து ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருந்தால் தான் நான் வந்து அந்த பொண்ணோட இன்டர்கோர்ஸ் வச்சுக்க முடியும் இல்லைங்களா. அதுக்குன்னு ஒரு சில இது இருக்குது. ஆனால் நம்மளும் நமக்குள்ளே உள்ள செக்ஷுவல் கேரக்டர் என்ன, நான் பைசெக்சுவல் அப்படின்னா நானுமே LGBTக்குள்ளே தானே வரேன். அப்படிங்கிறப்ப நம்ம சுற்றி இருக்கிறவங்க லெஸ்பியனாக இருந்தானே, கேவாக இருந்தானே, குவெர் கொஷனிங்காக இருந்தானே, இல்லை இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ் அக்செப்ட் பண்ணி அவங்களே நம்மளோட ஒரு அங்கமாக வகுத்துக்க வேண்டியது நம்மளோட தன்மை. அதுதான் மேன்போக்குன்னு நான் சொல்லுவேன். அதை வந்து இன்னமும் ஒரு சிலர் வந்து ஓரின சேர்க்கைக்கெல்லாம் வந்து அப்பயே வந்து அலோவ் பண்ணிட்டாங்க நம்ம நாட்டில். இருந்தாலும் அதே இன்னமும் வந்து ஒரு பிற்போக்குத்தனமாக சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறது, நம்மள்கிட்ட பிரதிபலிக்கிறாங்கல்ல, அதை வந்து குறைச்சிக்கணுன்ட்டு தாழ்மையான வேண்டுகோளை தெரிவிக்கிறேன். ஓகே, இப்போ புராண கதைகளில் இருக்கிற 2வது விஷயத்த சொல்கிறேன். ஓகேங்களா, 2வது என்னென்னா மகாபாரதத்தில் இருக்கிற சிகண்டி கதாபாத்திரம். ஓகேங்களா, பாஞ்சாலியோட அக்கா கேரக்டர்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா சிகண்டி வந்து பிறப்பால் பெண், ஆனால் வந்து அவங்க வந்து வளர்ப்பால் ஆணாக மாறுறாங்க. அதே சுற்றில் அவங்க எப்போல்லாம் அவங்க போரில் போகிறாங்களோ அப்போல்லாம் வந்து அவங்க ஆணாக மாறக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்குள்ளே வரும். எப்போனா குருஷேத்திராலையும் வரும். ஆனால் அவங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போரில் நல்ல வாழ் வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு போருக்கெல்லாம் அவங்க வந்து பெண் வந்து போயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் போர் முறையிலேருந்து பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனோ ஒரு முட்டா பையன் வந்து சட்டமாக வச்சுருப்பான் போல், சாஸ்திர சம்பிரதாயத்தில் வச்சுருப்பான் போல். அதனால் ஆனாலும் வந்து நம்ம இந்தியாவில் இப்போ சுதந்திரம் வாங்கி கொடுத்த காலகட்டத்தில், இல்லை நம்ம இந்த மாதிரி ராமர் கோயில் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசணும்ல, அதுலேயுமே பெண் வீரர்கள்லாம் வந்து சண்டை போட்டிருக்காங்க. அது வேறு விஷயம், அதை பற்றிலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்போ வந்து அந்த மாதிரி பண்ணி சிகண்டிகைங்கிற கேரக்டர் வந்து அகண்டிகாவாக இருந்தவங்க. எப்போ அவங்களோட முதல் ஜென்மம் வந்து அகந்திகை. அந்த அகந்திகையாக இருக்கும்போது அவங்களோட சகோதரி 2 பேர், அவங்களோட 3வது சகோதரியாக தான் இவங்க இருப்பாங்க. அந்த அகந்திகா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தவங்களை லவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா,
வந்து இந்த மாதிரி சுயமரியாதை திருமணம், சாரி என்ன சொல்லுவாங்களே, என்னது சுயமரியாதை திருமணம்லாம் வந்து பெரியார் காலத்தில் தானே. சுயம்வரம்ங்கிறது அந்த காலகட்டத்தில் உள்ள முறையில் வந்தது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா பீஷ்மர் வந்து இந்த மாதிரி விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 3 பேரையுமே வந்து அதாவது இழுத்துட்டு போகிறப்பல, ஓகேங்களா, விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதில் பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் வந்து விசித்திர வீரியனை கல்யாணம் பண்ணிப்பாங்க. இவங்க வந்து அந்த அகந்திகைங்கிற கதாபாத்திரம் வந்து இல்லை, என் ஆளை நீ என் கண்ணெதிரில் கொண்டுட்ட, ஸோ நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பீஷ்மரை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த பீஷ்மர் என்ன பண்ணுவார், அவர் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா பிரம்மச்சரித விரதத்திலே அவர் இருக்கிறவர், ஓகேங்களா, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவர். மரணமும் வந்து அவர் சீக்கிரமாக அவராக அக்செப்ட் பண்ணிக்காத வரைக்கும் அந்த மரணம் வந்து அவர்கிட்ட வராது, ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் யாருன்னா நம்ம பீஷ்மர். அவரோட பேர் வந்து தேவபிரதன். அவருக்கு வந்து இந்த கடுமையான விரதத்தை வந்து அவர் எடுத்துக்கிறாரு, கடுமையான தவம் புரிகிறாரு அப்படிங்கிறதுனால பீஷ்மர் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அந்த புராண கதையில் நான் சொல்கிறேன். அதில் வந்து சரி, பீஷ்மர் வந்து எதிர்த்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நம்மளோட நியாயம் வந்து அந்த இடத்துல இறந்து போச்சு, பீஷ்மர் செய்கிறதா சரின்னு இந்த உலகமே வந்து பீஷ்மரை வந்து ஒரு நியாயஸ்தானாக தான் பார்க்குது. அப்போ இந்த மாதிரி கடவுள்கிட்ட வேண்டி கேட்கும் பொழுது ஒருத்தர் சொல்கிறாரு, நீ அடுத்த ஜென்மத்தில் ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு ஆணாக மாறக்கூடிய தருணத்தில் நீ வந்து பீஷ்மரை வந்து உன்னால் மட்டும்தான் வந்து வதம் பண்ண முடியுங்கிற மாதிரி ஏதோ சம் கான்செப்ட், மரணத்தை நெருங்க வைக்கிறதுக்கு வழி அந்த இது வந்து நீ தான் அடுத்த ஜென்மத்தில் நீ சிகண்டிகை அப்படிங்கிற ஒரு பிறவியில் சிகண்டிங்கிற கதாபாத்திரத்தில் நீ வந்து அவரை வந்து இது பண்ணுவ, தோக்கடிப்ப, அதனால் நீ எதை நினச்சி வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரி யாரோ கடவுள் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டிங் வந்து அவரை சமாதானப்படுத்தி விட்டுருக்கோம். அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் சிகண்டிகைன்னு வரும். இப்போ இந்த சிகண்டிகைங்கிற கதாபாத்திரத்தை வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா திருநம்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரெப்ரசென்ட் பண்ணுது, ஓகேங்களா. அது மாதிரி அர்ஜுனனுக்கு ஆண்மை இல்லாமல் போவோங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று வரும் ஒரு டைமில், ஓகேங்களா. யாருன்னா இந்திரனோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா இந்திரனோட மகன் தான் வந்து அர்ஜுனன். இந்திரனுடைய அந்த மனைவியில் இருப்பாங்களா ரம்பா, ஊர்வசி, மேனகை, அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு மேனகைன்னு நினைக்கிறேன், ஊர்வசியா ரம்பையான்னு தெரியல, மேனகைன்னு நினைக்கிறேன். அவங்க என்னன்னா அர்ஜுனனோட அழகில் மயங்கி என்னோட நீ உடல் உருவ வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூப்பிடுவாங்க. அதுக்கு வந்து அர்ஜுனன் வந்து இல்லை, நீங்கள் எனக்கு தாய் ஸ்தானத்தில் உள்ளவங்க, உங்கள்கிட்ட நான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது அப்படின்ட்டு அவர் மறுத்துருவார். உடனே வந்து அவங்க வந்து சாபம் விட்டுருவாங்க, உனக்கு ஆண்மை இல்லாமல் போவோம், அப்புறம் வந்து நீ வந்து பெண்ணாக மாறிடுவ அப்படின்னு சொல்லி. ஒரு ஆண்மை இல்லாத பெண்ணை கிட்டத்தட்ட ஏசெக்சுவல்ங்கிற கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இவர் ஆல்ரெடி ஒரு ஆண், ஸோ அந்த ஆணுடைய கதாபாத்திரமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல திருநங்கையாக மாறுறதுக்கும் இருக்குது. இப்போ நான் 2 கான்செப்ட் இதுக்குள்ளே நான் சொல்கிறேன். இதை வந்து டக்குன்னு கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்லும்போது, ஐயோ கிருஷ்ணா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, கிருஷ்ணா என்ன பண்ணுறது தெரியல கிருஷ்ணன். கிருஷ்ணர் வந்து நேரடியாக அந்த மேனகைகிட்ட போய் சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ அவரோட இதில் நியாயமான இது இருக்குது, நீ வந்து சாபம் கொடுத்துட்ட, இந்த சாபத்தை நீ வேறு மாதிரி மாற்றி கொடுத்துரு அப்படின்ட்டு சொல்லி, அதாவது ஒரு வருஷம் அந்த இது எப்படி சொல்கிறது, அந்த அஞ்ஞான வாசத்தில் இருந்து அதை பயன்படுத்திப்பார், அது வேறு கதை. ஆனால் அது வந்து சாபத்தை வேறு மாதிரி மாற்றி அமைச்சு கொடுத்துருவாரு. சரி, கிருஷ்ணர் இருக்கிற வரைக்கும் அர்ஜுனனுக்கு எந்த கவலையும் இல்லை, சரி ஓகே, அது மாதிரி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இது வந்து புராண கதைகளில் நான் ரொம்ப ஹைலைட்டடாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்புறம் ஒரு சில இடங்களில் ஒரு பெண் கதாபாத்திரமாக மாறினது, ஒரு சில இதில் வந்து பெண் அவதாரமே ஆண் அவதாரம் எடுத்து இதெல்லாம் இருக்குது, அதெல்லாமே நம்ம தெரில. ஆனால் மோஸ்ட்லி நான் இதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த எல்ஜிபிடிங்கிற கம்யூனிட்டி, இந்த LGBTQIA அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி நம்ம நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வரும் தலைமுறைகளில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் ஆண் பெண் நிகரான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்ணுக்கு பெண் சுதந்திரம், பெண் வாழ்க்கை, பெண் சுதந்திரம்னு சொல்லி சுயமரியாதைங்கிற கான்செப்ட்லாம் வரோம்ல. அப்போ நம்ம பெண்களுக்கு ஒரு நியாயமான அங்கீகாரத்தை நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் அவங்க அதை வந்து வயசாக பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரிவிலேஜை காட்டுறாங்க. அவங்களோட ப்ரிவிலேஜ் லைஃப்பை வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப ஒரு சில ஆண்களுக்கு அந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் கசந்து போகுது. ஆனால் அவங்களையுமே அப்படி இருக்கிற பெண்களையுமே கசந்து போக வைக்கிறதுக்காகவாது அசந்து போகிற மாதிரி ஒரு வாழ்க்கை இந்த LGBTQIA கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புள் வாழணும் அப்படின்னு என்னுடைய விஷனும் அதுதான், என்னோட மிஷனும் அதுதான். ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா எல்லாத்துக்குமே ஒன்று தானே. வந்து டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறது கூட ஒரு ஜெண்டர் தானே. அந்த ஜெண்டரையுமே நம்ம நாட்டில் எல்லா பக்கத்துலேயும் கொண்டு வரணும். எல்லாரையுமே நம்மளோட அக்கா, ஒரு தங்கச்சி, ஒரு அண்ணன், ஒரு தம்பி அப்படின்னு சொல்லி சகோதரத்துவத்தோட நம்ம அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் வந்து அது மட்டுமா அப்படின்னா முறையான கல்வி,
முறையான கல்வி வந்து கொடுக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாட்டில் திருநங்கையாகி நம்ம நாட்டில் சரியான அங்கீகாரம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுனாலேயே பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிடுறாங்க. வெளிநாட்டில் போய் ஒரு நல்ல துறையில் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல துறையில் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியாக இருக்கிறது கூட பெருமையாக, அதாவது இங்கே இந்த நாட்டில் வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதையுமே ஒரு பெருமிதமாக பார்த்து நம்ம தமிழ் மக்களில் இலங்கையை சேர்ந்தவங்க, இலங்கை தமிழில் பேசுகிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தனுஜா சிங்கம் வந்து பார்த்திங்க அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து ஷிவின் கணேஷ் அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி பல திருநங்கைகள் வந்து நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம தமிழ் கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே உலக அளவில் வந்து பெரிதளவில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதுலேயுமே குறிப்பாக அவங்க துறையிலையுமே அவங்க இருக்கிறாங்க. அதே சமயத்தில் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற கம்யூனிட்டி மட்டுமே இல்லாமல் LGBTQIA கம்யூனிட்டியோடு சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தலைமையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சுயமரியாதை கான ஒரு பேரணியாக சேர்ந்து அவங்கவுங்க வசிக்கிற இடங்களில் அவங்க தலைமையிலேயே பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து அவங்க வழி நடத்துகிறாங்க. அப்படிங்கிறப்ப எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருமிதமாக நான் அதை பார்க்குறேன். இப்போ சமூகம் வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த LGBTQIAங்கிற கம்யூனிட்டி வந்து ஏற்றுக்க தயாராகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் அதை வந்து மாற்றணும். அது இன்னும் எப்படி சொல்கிறது, இன்னும் அதை அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு போய் சேர்க்கணும். இருக்கிற சின்ன குழந்தைங்க வரைக்குமே அவங்களுக்கு அந்த புரிதல் வரணும். ஓகேங்களா? நான்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்ப்ப பார்த்திங்க அப்படின்னா திருநங்கைகளை பார்த்து பயந்துருக்கேன். ஐயோ அவங்க இப்படி இருக்காங்க. ஒரு ஆண் வந்து பெண் வேஷம் போடுறதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்கும் எனக்குலாம். அவங்க அந்த பேசுகிற பிஹேவ், அந்த வார்த்தைகள், அந்த முகம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கடுமையாக இருக்கும். ஏன்னா அவங்க அனுபவித்த வலி என்னங்கிறது எனக்கு தெரியல. அந்த வயசில் அந்த வலி வந்து எனக்கு தெரில. ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு 21 வயசு ஆகும்போது தான் டிரான்ஸ்ஜெண்டருடைய லைஃப் எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 21 வருஷம் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போலேருந்தே எனக்கு வந்து இந்த LGBTQIA அப்படிங்கிற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க மேலே எனக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. என்றைக்கு வந்தாலும் அந்த மரியாதை இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு வெளியூர் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து நம்மக்கிட்ட வந்து காசு கொடுப்பா அப்படின்னு இப்படி கையை நீட்டிட்டாங்கனாலே நான் வந்து யோசிக்க மாட்டேன். ஒரு 10 ரூபா எடுத்து அவங்க கையில் கொடுத்துருவேன். ஏன்னா வெளியூரில் அப்படி தான் நான் வந்து அதை வேணால் எனக்கு அந்த அவங்களோட வாழ்க்கையோட அந்த ஆழம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அவங்க மேலே மரியாதை தான் வருது. ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப அது நம்ம இருக்கணும். அதேமாதிரி அவங்களோட வாழ்வியல் தன்மைக்கு, நம்ம உணர்வுக்கு தனிப்பட்ட முறையிலையாவது நம்ம வந்து அவங்க மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கணும். அந்த மரியாதைக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, எனக்கு கரெக்டாக சொல்ல வரல, ஒரு கோர்வையாக எனக்கு சொல்ல வரல. ஆனால் அவங்களுக்கான அங்கீகாரத்தை நாம் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து தவறிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் LGBTQIA சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது அவங்களுக்கும் இது போய் சேர்க்கணுங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து முன்னெடுத்து வைக்கிறேன். அண்ட் இதில் வந்து சில ஈவெண்ட்ஸ் பற்றி இருக்குது. இப்போ வீடியோட டியூரேஷன் ரொம்ப லென்த்தாக போனதுனால நான் அதை அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு நான் அதை கன்வே பண்ணுறேன். ஓகேங்களா? நிறைய வரலாற்று நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.